திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் NSN நடராஜ் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பாலமுருகனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாஜக மாவட்ட தலைவர் மோகனப்பிரியா மற்றும் அதிமுக நிர்வாகிகள் புடைசூழ வந்த அவர் மனு தாக்கலுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் காங்கேயத்திற்கு புறவழி சாலை அமைப்பதே தனது முதல் இலக்கு என அவர் உறுதியளித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சரானதும் சிவன்மலை இனம் நிலம் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் வெறிநாய்களால் உயிரிழக்கும் ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு பெற்று தரப்படும் என்றும் அவர் வாக்குறுதியளித்தார். தமிழக வளர்ச்சிக்கு மிக சிறப்பை செய்வார்கள் சொல்லிக்கொண்டு அதில் காங்கேயத்துக்கு அடிப்படை தேவைகள் அனைத்து குறிப்பாக முதலமைச்சருடன் காங்கேயத்திலே சுற்று பாதை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்து பல்வேறு அமைப்புகளை உருவாக்குவதற்கு சென்னிமலை வெள்ளூர் போன்ற எல்லா ஊர்களுக்கும் தேவைக்கேற்ப அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு நம்முடைய மக்களின் சார்பாக நானும் ஒருவனாக இருந்து பணியாற்றி நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கும் NDA கூட்டணிக்கும் பெருமை சேர்ப்பது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.